சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் பஞ்சாப் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. எளிதாக வெற்றி பெற வேண்டிய இந்த போட்டியை கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போய் வெற்றி பெற்றுள்ளது பஞ்சாப் அணி. 191 என்ற இலக்கை எளிதாக வென்று இருக்கிறது. இன்றைய தோல்வியின் மூலம் அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறியது. இந்த ஆண்டு ஐபிஎல்லில் முதல் அணியாக சிஎஸ்கே எலிமினேட் ஆகியுள்ளது. ஒரு மோசமான பிளேயிங் 11ஐ இந்த ஆண்டு வெளிப்படுத்தியது சிஎஸ்கே அணி. சேப்பாக்கம் மைதானத்தில் தொடர்ச்சியாக இது 5வது தோல்வியாகும். முதல் போட்டியில் வெற்றி பெற்று பிறகு தொடர்ச்சியாக 5 போட்டியில் தோல்வியை சந்தித்து மோசமான சாதனையை படைத்து தற்போது மீண்டும் ஒரு ஹேட்ரிக் தோல்வியை தழுவியுள்ளது சிஎஸ்கே அணி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து சொந்த மைதானத்தில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிஎஸ்கே அணி களமிறங்கியது. தொடக்கத்தில் தடுமாறி 3 விக்கெட்டுகளை இழந்தது. 4வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சாம் கரன் மற்றும் பிரேவிஸ் இருவரும் அதிரடியாக விளையாடினார்கள். இதனால் சென்னை அணியின் ஸ்கோர் உயரத் தொடங்கியது. சிறப்பாக விளையாடிய சாம் கரன் அரை சதம் விளாசினார். 12 ரன்களில் சதத்தை தவறவிட்டார். அவர் 47 பந்துகளில் 88 ரன்களை குவித்தார். இதில் 4 சிக்சர்களும் 9 பவுண்டரிகளும் அடங்கும். இவர்கள் இருவரின் விக்கெட் பறி போனதும் பஞ்சாப் அணி ஒரு மேஜிக்கை நிகழ்த்தியது. அதாவது ஸ்கோர் 200ஐ தாண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில் சஹலின் சிறப்பான பந்து வீச்சால் 6 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்தது சிஎஸ்கே அணி. கடைசியாக எதிர்கொண்ட 7 பந்துகளில் 5 விக்கெட்டை இழந்து ஆல் அவுட் ஆனது சிஎஸ்கே அணி. சஹல் ஹேட்ரிக் விக்கெட்டை வீழ்த்தினார். அவர் வீசிய 19வது ஓவரில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் சஹல். இறுதியாக 19.2 ஓவர்களில் 190 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது சிஎஸ்கே அணி. 191 என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பிரியன்ஸ் ஆர்யா சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்தார். கடந்த முறை சிஎஸ்கேவிடம் சதம் விளாசினார் பிரியன்ஸ் ஆர்யா. இந்த முறை 23 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஆனால் பிரப்சிம்ரன் சிங் மற்றும் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சிறப்பாக விளையாடினார்கள். ஸ்ரேயஸ் ஐயரின் அதிரடியால் பஞ்சாப் அணி 191 என்ற இலக்கை எளிதாக வென்றது. சஷாந்த் சிங் ஒரு அதிரடியான ஒரு கேமியோ இன்னிங்ஸை வெளிப்படுத்தினார். தொடர்ச்சியாக சிஎஸ்கே அணியின் பத்திரனா ஒரு மோசமான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வருகிறார். இதனால் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த பந்து வீச்சாளர் இருக்கிறார். புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை சிஎஸ்கே அணி 10வது இடத்திலேயே நீடிக்கிறது. 10 போட்டியில் 2 போட்டியில் வெற்றி, 8 போட்டியில் தோல்வி என்ற கணக்கில் 10வது இடத்தில் நீடிக்கிறது. பஞ்சாப் அணியை பொறுத்தவரை 10 போட்டியில் 6 போட்டியில் வெற்றி, 3 போட்டியில் தோல்வி என்ற கணக்கில் 2வது இடத்தில் நீடிக்கிறது. ஒரு நோ ரிசல்ட் என்ற அடிப்படையில் 1 புள்ளிகள் அதிகம் இருப்பதால் அந்த அணி தற்போது 2ஆம் இடத்திற்கு நேரடியாக முன்னேறியுள்ளது.